வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கணும். ஏன்னா கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சூட்டை வெந்தயம் நீக்கி உடலுக்கு எப்போதுமே குளிர்ச்சியை கொடுக்கறதால எந்த விதமான கோடைக்கால பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. ஸோ இதனால் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சுழற்சி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோடு அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஸோ இப்போ இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும். குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போதே நன்மைகள் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நீங்கிவிடும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. தலைமுடி வளர்ச்சியில் பங்கு பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுது. மேலும் இது முடி உதுதலையும் நமக்கு தடுக்குது. ஸோ அதனால் தலைமுடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கிறதால அந்த எண்ணெயை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை சேர்த்து பயன்படுத்தும் போது உள்ளிருந்து தலைமுடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி உதுதல் போன்ற எந்த விதமான முடி சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்ட்ராங்கான முடி அமைப்பை பெறுவீங்க. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய முடி அமைப்பை பெறுவீங்க. வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இதுக்கு காரணம் அதில் நறுமணம் தரக்கூடிய மூலக்கூறுகள். ஸோ அதிக மணத்தையும் கிருமிகளையும் அளிக்கக்கூடிய இயல்பு வெந்தயம் கொண்டு இருக்கிறதால வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் இதை பயன்படுத்தலாம். சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை தீர்த்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்து, சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படும். ஸோ சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக தொற்றுகளோ சிறுநீரக கற்களோ எதுவும் உங்களுக்கு இல்லாமல் கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் மிக சிறப்பாக செய்வதற்கு வெந்தயம் துணை புரியும். சீதபேதி சரியாகுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது நம்முடைய உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். வெந்தயத்தை மோரில் ஊற வச்சு குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொழுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லையெல்லாம் நீங்கும். ஸோ இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்குது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்குது. அதனால பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துது. மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களையும் குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து
வைத்து கழுவினோம் அப்படின்னா வறட்சி தன்மை நமக்கு முகத்தில் நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது நமக்கு இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் போன்றவற்றை நமக்கு வெளியேற்றிடும். ஸோ பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் கியூர் ஆகிடும். உதடு வெடிப்பு தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்க தொடர்ந்து குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை வந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அல்லது குறைவான அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி குடிச்சிட்டு வரும்போது கூட 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அளவோடு தான் எடுத்துக்கணும். அல்லது குறைவாக எடுத்துக்கொண்டாலுமே கூட மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். தோல் நோய்கள் தீர்வதற்கு, அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். முகப்பொரு தீர்வதற்கும் வெந்தயத்தை இந்த முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஊற வைத்த வெந்தயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைச்சி அதை வந்து நமக்கு முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தினசரி நம்ம தடவி வரணும். ஸோ தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை உலர வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுவணும் அப்படின்னா முகம் வந்து அந்த முகப்பொரு இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும். உடல் எடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை உங்களுக்கு குறைய வேணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இல்லைனா வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் படிப்படியாக அதிகப்படியான கொழுப்புகளை உங்களுக்கு வெந்தயம் குறைத்து கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வெந்தயம் குறைச்சி கொடுக்கும். சுவாச கோளாறு தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுத்தரும். உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஸோ வெந்தயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை நீக்கி நம்மளுடைய உடலை வந்து டீடாக்ஸ் செய்யும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து செரிமானத்தை வந்து நமக்கு ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் எப்போதுமே உணவு செரிமானத்தில் நமக்கு இன்னும் பெட்டராக நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் இதன் மூலமாக நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிடும். அதாவது நம்ம உணவு சாப்பிடுவோம், அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், கழிவுகள் மிக எளிமையாகவே வெளியேற்றப்படும், நச்சுக்கிருமிகள் எதுவுமே நம்மளுடைய உடல்ல தங்காது. பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்குமே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும், அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் வந்து தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதமாகிறதால தான் பசியின்மை நமக்கு ஏற்படும். வெந்தயத்தை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்கள். இந்த வெந்தயம் உங்களுடைய உணவை வந்து உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உங்களுக்கு உணவு தங்குவது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ பசியின்மையை வெந்தயம் உங்களுக்கு சால்வ் பண்ணிடும். இந்த மருத்துவ நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை பயன்படுத்திக்கோங்க. அடிக்கடி சமையலில் சேர்த்து வெந்தய குழம்பாகவும் வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய உடல் சூட்டை குறைத்து பலவிதமான மருத்துவ நன்மைகளை கொடுத்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.